السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதமும் அருளும் நிறைந்த சங்கையான ரமதானை பெற்றுக் கொள்வதற்கான நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த ரமதானில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் வைத்திருக்கிறானோ நிறைவா அதை அடைந்து கொள்வதற்கும், சங்கையான லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்வதற்கும், மற்றும் இந்த பகலிலும் இரவிலும் உள்ள எல்லா நிறைவுகளையும் பூரணமாக பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள் புரிவார்கள். சங்கைக்குரிய முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட வசனத்திலே யூதர்களிடத்தில் அல்லாஹு தஆலா சில வார்த்தைகளை சொன்னார், இதை சொல்லுங்கள் என்று. ஆனால் அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி இருந்தால், சின்ன ஒரு வார்த்தை தான், ஹித்தத்துன், இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்தி மேன்மைகளை தருவோம் என்று அல்லாஹ் சொன்னார். ஆனால் அந்த வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக ஃபபத்தல் அல்லதீன ஸலமு, அநீதி இழைத்துக் கொண்ட அவர்கள் அந்த வார்த்தையை மாற்றிக் கொண்டார்கள். அதனுடைய விளைவாக அவர்களுக்கு வேதனை இறங்கியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமானவர்களே, மனிதனை பேச தெரிந்த மிருகம் என்று சொல்வார்கள். மனிதனை பேச தெரிந்த மிருகம். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மொழிங்கிறது ஒண்ணு இருக்குது. நம்முடைய ஆயத்தின்படி சொல்லிம்னா மந்தியத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு பறவைகளுடைய மொழியை கற்றுக் கொடுத்தோம் நல்லா சொல்றாங்க இல்லையா? இப்ப அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. சும்மா காக்கான்னு சத்தம் ஓடுதுன்னா நமக்கு தான் காக்காது, அது அதுக்கு மத்தியில பேசிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால அவைகளுக்கு ஒரு மொழி இருக்கிறது. ஆனாலும் கூட மனிதனுக்கு மட்டும்தான் கற்பனை செய்து செய்திகளை பலவிதமான நிலைகளிலே எல்லா மனிதர்களும் ஈர்க்கக்கூடிய விதத்திலே அழகுபட பேசக்கூடிய வளமான மொழி ஆற்றல் மனிதனுக்கு மாத்திரம்தான் இருக்கு. உண்மையானவர்களே, அதிலே சில சொற்கள் மகத்தான மாற்றத்தை உண்டாக்குபவை. இந்த சொற்கள் இருக்கிறதே நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய வெற்றி, தோல்வி, மகிழ்ச்சி, இன்பம், துன்பம் எல்லாவற்றிலேயும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொன்னோம் என்று சொன்னால் வாழ்க்கை சமன்படும், நேர்பாடாக இருக்கும். குர்ஆன் ஷரீஃபிலேயும் ஹதீஸிலேயும் அப்படி வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நிஅமத்துகளை கூட்டிக்கிட்டே வைப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு பெரிய விளைச்சலை பார்க்கிறோம், நமக்கு சொந்தமான ஒரு வியாபாரம் பரக்கத்தா இருக்குது, மாஷா அல்லாஹ்னு சொல்லி பழகும். அல்லாஹ் அப்படி சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அவருடைய தோட்டத்தில் செழிப்பையும் உயர்வையும் கொடுத்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. அது மாதிரி மாஷா அல்லாஹ்னு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. ஆச்சரியமான விஷயத்தை கேட்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதே சாதாரணமான ஒரு வார்த்தை என்று நினைக்கிறோம். ஆனால் அவைகள் உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் மகத்துவமான. துக்கமான ஒரு செய்தி நடந்துருச்சு, அதே நேரத்தில் இன்னல்ல சொல்லுங்க நல்லா சொல்றான், சொன்னா 3 பாக்கியம் குர்ஆன் சொல்கிறது. இந்த ஓதப்பட்ட வசனத்தில் வருகிறது. அந்த துக்கமான நேரத்துல அப்படியே இப்படியே சொல்றதால் உண்டாகக்கூடியதை விட இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். முதலாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறான். இரண்டாவது அதிகப்படியான தன்னுடைய நியாமத்தை, அருளை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகிறான். மூணாவது அப்படி ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பின்னால எப்படி நடக்கணுங்கிறதுக்கு உண்டான வழியையும் கற்று தருகிறான். அதனால ரப்பு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அது சாதாரணமானதல்ல. அந்த வார்த்தைகள் மகத்துவம் மிக்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலே வஹுது இல தய்யிபி மினல் கௌல், சொற்களில் தய்யிபானதை சொல்லி பழகுங்கள், அழகான வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள். அது உங்களை புகழுக்குரிய ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். துன்யாவிலும் புகழை தரும், கியாமத்திலும் உங்களுக்கு சொர்க்கத்தை தேடித்தரும். தய்யிபான வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அந்த சொற்களில் எல்லாம் குர்ஆன் சொல்கிறது. உலகத்தில் உண்டான எவ்வளவு சொற்கள் இருந்தாலும் கூட அந்த சொற்களில் எல்லாம் பூமியில் வேறு ஒன்றி வானில் கிளை வரப்பி மிளரக்கூடிய பிரம்மாண்டமான சொல் லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், சாதாரணமானதல்ல. அதாவது அல்லாஹு தஆலா எல்லோரும் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலும் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதில் ஒட்டாமல் அல்லாஹ் தந்தான் லா இலாஹ இல்லல்லாஹ். ரமலான்ல குறிப்பா அதிகமா சொல்லணும். ரமலான்ல 2 விஷயத்தை அதிகமா சொல்லுங்க.
2 விஷயத்துல நீங்க துவா செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமா சொல்லுங்க. நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, சொர்க்கத்தை தேடுங்க அப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அதுல ரமதானை பொறுத்தவரையில எவ்வளவு முடியுமோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அதிகமாக சொல்ல வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குத, இந்த சொல்லை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்குத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை உலகத்தில் நபிமார்கள் வந்தார். இந்த சொல்லினுடைய வலிமையை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கத்தான் தௌராத் முதல் குர்ஆன் ஷரீஃப் வரை எல்லா வேதங்களும் எல்லா சுஹஃபுகளும் ஏடுகளும் வந்தது. இந்த வார்த்தையை சொல்வதற்கு குறிப்பிட்ட காலம் எல்லாம் கிடையாது. எல்லா காலத்திலும் சொல்லலாம், எல்லா நிலையிலும் சொல்லலாம். ஈமானுக்கும் இறை மறுப்பிற்கும் உண்டான எல்லை கோடு இந்த வார்த்தை தான். எந்த வார்த்தைங்க? சொல்ல. ஈமானுக்கும் இறை மறுப்பிற்கும் உண்டான எல்லை கோடு இதுதான். மனிதனை ரப்போடு இணைத்து கட்டி போடக்கூடிய பெருங்கயிறு இது மாத்திரம்தான். லா இலாஹ இல்லல்லாஹ், ரப்போடு மனிதனை கட்டி போடக்கூடிய இணைக்கக்கூடிய பெருங்கயிறு அதுதான். அது மாதிரி இதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு உண்டான மருந்து, சைத்தானை விரட்டக்கூடிய ஆயுதம், ஈமானை பிரகாசிக்க செய்யக்கூடிய மந்திர சொல். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களே ஆமீனு, ஈமான் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு அர்த்தம். ஈமானை பிரகாசிக்க செய்து கொண்டே இருக்கும் என்று வருகிறது. சொன்னாங்க ஜத்தீரு ஈமானக்கும், உங்களுடைய ஈமான புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. சஹாபாக்களுக்கு கைவந்து ஜத்தீரு ஈமானான ஈமான் எப்படி நாங்க புதுப்பிக்கிறது? நாயகமே அக்ஸிருக்கோட லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்ல 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 ஈமான் இதுவும் புதுமையானதாக அது மெளிரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னார். அதே போல நெருக்கடிகளை தீர்க்கும். எல்லா நெருக்கடிகளையும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓத 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 வாழ்க்கையில் எல்லா நெருக்கடிகளையும் தீர்க்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் எல்லாம் கடுமையான நெருக்கடி சக்கராத் தான். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திருந்தவே. அந்த நேரத்தில் ஒரு மோமின் ஆசைப்படுவது ஈமானோடு, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்து தௌஹீதோடு என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது எல்லா மோமின்களும் சலாமத்தா ரப்பிட்ட அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா அந்த வார்த்தை ஏன் சொல்றோம்னா, அல்லாஹ் சொன்னாங்க மன்கான ஆசிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருந்ததோ சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் உறுதியா சொன்னார். அதனால நாம எல்லா பாக்கியத்தையும் கேட்கிற மாதிரி நீண்ட ஹயாத்தை கேட்கணும். அதை கேட்காம இருக்கக்கூடாது. நீண்ட ஹயாத்தை தான் கேட்கணும். ஆனால் எந்தாவது ஒரு நாள் போய் தான் ஆகணும். ரப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசியை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த உன்னதமான சொல்லோடு என்னை இந்த உலகத்தினுடைய கடைசி நிலையில் அந்த சொல்லத்தாங்கிறது நம்மிடத்துல கேட்க. அருமையான பெருமக்களே, அபூ துராத்துர் ராஸின்னு சொல்லி ஒரு பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர், நீண்ட வரலாறு, அவங்களுடைய வரலாறு. அதற்கு அபூ துரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் மிகப்பெரிய ஹதீஸ் கலையினுடைய வல்லுனர். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லக்கூடிய புகழ் வார்த்தைகள் அவ்வளவு உன்னதமான வார்த்தைகள். இப்படிப்பட்ட ஹதீஸின் மரண சக்தி ஒருவரை நான் கண்டதில்லைன்னு சொல்றாங்க. அபூ துரா அவர்கள் ஹதீஸில் அவ்வளவு தேர்ச்சி. அவங்க ஒரு தடவை எல்லோரோடும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஹதீஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்களா ஹதஸனா, எனக்கு இவர்கள் சொன்னார்கள், எனக்கு அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அப்படி சஹாபாக்கள் வர போய் அவரை சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது காலமெல்லாம் ஹதீஸிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த பெருமகனார் என்ற காரணத்தினாலே அவங்க சொல்றாங்க, ஹதஸனா புந்தார், ஹதஸனா அபூ ஆசிம், ஹதஸனா சாலிஹ் இப்னு அபி உரைத், ஹதஸனா கஸீர் இப்னு முர்ரா, حدثنا عن جبل عن معاذ بن جبل رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم. சொல்றாங்க, எனக்கு இவங்க சொன்னாங்க. கடைசியா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை தொட்டு ஸல்லல்லாஹு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? மன் கான ஆகிரு கலாமிஹி, யாருடைய வார்த்தையின் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு இருந்துச்சோ ஃபதைட்டா, சொர்க்கம் போயிருவாங்கன்னு வருது இல்லையா அடுத்த வார்த்தை, சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க. காலமெல்லாம் ஹதீஸிலே நிலைத்திருந்த காரணத்தினாலே அல்லாஹ் அந்த வாக்கியத்தை மக்களே கடைசி நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற சிரமமான நேரம் அல்லாஹ் லேசாக்கணும். ஆனால் சிரமமான நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் வர்றதுங்கிறது அதான் யார் உலகத்தில் நல்ல சொற்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ அல்லாஹ் அந்த நேரத்தில் நல்ல சொல்லை சொல்வதற்கு நசீபை தருவார். அலிநாயகம் அவர்கள், சையதுனா அலி பின் அபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு முல்ஜிம் என்ற லஅனத்துல்லாஹி அலைஹி அவனால் அவர்கள் குத்தப்பட்ட நேரத்திலே கானலா யகூலு இல்லா ஹாதில் கலிமா, இந்த கலிமாவை தவிர வேற எதுவுமே சொல்லலையா.
அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்னு முல்ஜிமினால் குத்தப்பட்ட நேரத்தில், அந்த கொடியவனால் குத்தப்பட்ட நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் யக்பிர் பிஹா தம்பி லா இலாஹ இல்லல்லாஹ் யக்பர் பிஹா அமலி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்கா பிஹா ரப்பி லா இலாஹ இல்லல்லாஹ் எது என்னுடைய பாவங்களை மன்னிக்குமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் எதனுடைய அமலை கபூல் செய்யுமோ, லா இலாஹ இல்லல்லாஹ் எது என்னுடைய ரப்பை திருப்திப்படுத்துமோ என்றெல்லாம் இந்த வார்த்தையைத்தான், அந்த வார்த்தையோடு ரப்பை சந்திக்க வேண்டுமோ அந்த வார்த்தையை சொல்கிறேன் சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால நம்முடைய நடைமுறை வார்த்தைகளும் கூட அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நல்லதாக இருக்குமானால் அதனுடைய விளைவும் நன்மையாக இருக்கும் என்பதை நமக்கு மார்க்கம் குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, குறிப்பாக இந்த ரமதான்ல அதிகமாக எவ்வளவு முடியுமோ, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றது கஷ்டமா, சின்ன பிள்ளைகளுக்கு கூட லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 100 தடவை பிள்ளைகளுக்கு வீட்டுல சொல்லிக் கொடுங்க. அதை ஓதுப்பான்னு சொல்லிக் கொடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுனா 10 ரூபா தருவேன். 100 தடவை சொன்னா 100 முடிச்சா அவனுக்கு 10 ரூபா அப்படின்னு சொன்னா முதல்ல 10 ரூபாய்க்காண்டி ஓடும். அப்புறம் என்ன செய்ய சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்து, அதனால திரும்ப 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 அதை சொல்வதன் வழியாக எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா, நிறைவான ஆசியத்தை தருவானா. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வார்த்தைகளை என்றும் பேசுவதற்கும் அவன் திருப்தி விடக்கூடிய விதத்தில் செயல்படுவதற்கும் அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.